I want to give one disclaimer. என்ன அப்படின்னா, this has nothing to do with Big Boss, nothing to do with முத்துக்குமரன், nothing to do with his army or his fans. பேசிக்கலி இந்த சீசன்ல நான் சப்போர்ட் பண்ற பர்சனே முத்துக்குமரன் தான். பட் இருந்தாலுமே இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, எனக்காக நான் வாய்ஸ் அவுட் பண்ணலைன்னா யார் வாய்ஸ் அவுட் பண்ண போறா அப்படிங்கிறதுக்கு தான். கரண்ட்லி வந்து ட்விட்டர்ல வந்து சில பேர் வந்து முத்துக்குமரனுக்காக முத்துக்குமரன் ஆர்மிங்கிற நேம்ல வந்து ஸ்பேஸ் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நவ் அவங்க ஸ்பேஸ் ஹோஸ்ட் பண்றதுலயோ அவங்க ஏன் ஸ்பேஸ் ஹோஸ்ட் பண்றாங்க இதை பத்திலாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா என்னன்னா அவங்க ஸ்பேஸ் ஹோஸ்ட் பண்ணும்போது தே ஆர் இன்வைட்டிங் சம் செலிபிரிட்டிஸ் ஆர் சோஷியல் இன்ஃபுளுசஸ் அவங்களோட ஸ்பேஸ்க்கு வந்து அவங்க இன்வைட் பண்றாங்க பேச சொல்லி. நவ் கம்ஸ் த கொஸ்டின். என்ன கொஸ்டின் அப்படின்னா, நீங்க யாரு ஸ்பேஸ்ல வந்து பேச சொல்லி இன்வைட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பர்சனல் ப்ராப்ளம்ஸ் என்னை வந்து சுத்தி நடந்ததுனால ஐ வாண்டட் டு கிளியர் ஆல் தோஸ் இஷ்யூஸ். அண்ட் லைக் நான் வந்து ஐ வாஸ் இன் டு அ வெரி பிக் ட்ராமால இருந்து நான் வெளியே வரணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து என்னை சுத்தி இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஷிப் எல்லா ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாத்தையுமே நான் கட் பண்ணிட்டு நான் வந்து ஒரு லோன்லி ஜோனுக்குள்ள மூவ் ஆன் ஆனதுனால நான் வந்து இந்த சீசன் பிக் பாஸ்ல வந்து நான் வந்து ஸ்பேஸ் ஹோஸ்ட் பண்ணல. நார் நான் வந்து எந்த ஸ்பேஸ்லயும் போய் பேசவுமே இல்லை. பட் தென் ஆனா லாஸ்ட் சீசன் வந்து நான் ரொம்ப ஆக்டிவா ஸ்பேசஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணேன், எஸ்பெஷலி இன் சப்போர்ட் ஆஃப் விச்சுமாக்கு சப்போர்ட் பண்ணி தான் நான் ஸ்பேசஸ் ஹோஸ்ட் பண்ணேன். என்னோட வீடியோஸ் அது ரிலேட்டடா தான் இருந்தது. அவங்களுக்காக தான் முழுக்க முழுக்க என்னோட சப்போர்ட் வந்து இருந்துச்சு. இப்ப லாஸ்ட் சீசன் நான் வந்து ஸ்பேஸ் ஹோஸ்ட் பண்ணப்ப நீ வந்து ஏன் ட்விட்டர்ல இவ்வளவு ஆக்டிவா இருக்க, நீ ஏன் லைவ் போடுற, நீ ஏன் ஸ்பேஸ்ல போய் பேசுற, நீ இப்படி பேசுற, நீ அப்படி லைவ் கண்டக்ட் பண்ற, நீ வீடியோல இந்த மாதிரி வந்து பேசுற அப்படின்னு என்ன கிண்டல் பண்ண கும்பல் தான் இன்னைக்கு வந்து ஸ்பேஸ் ஹோஸ்ட் பண்றாங்க. ஆல்சோ நான் ட்விட்டர்ல ஆக்டிவா இருக்கும்போது ஒரு லைக் போட மாட்டாங்க, ஒரு கமெண்ட் பண்ண மாட்டாங்க. பட் அவங்க எல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிளைம் பண்ணிப்பாங்க, என்னோட போஸ்ட்டை பார்க்க கூட மாட்டாங்க. அதுக்கு அவங்க எல்லாம் வந்து கொடுத்த ரீசன் என்ன ரீசன் அப்படின்னா வந்து நாங்க ட்விட்டர் இஸ் த மோஸ்ட் டாக்ஸிக் பிளேஸ் இன் தி சொசைட்டி. நான் வந்து ட்விட்டர் பார்க்க மாட்டேன், நான் வந்து எனக்கு வந்து ட்விட்டருக்குள்ள வரவே பிடிக்காது, எனக்கு வந்து ஸ்பேஸ் அட்டன் பண்ண பிடிக்காது, என்னென்னவோ ரீசன் சொன்னீங்க. நான் எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வந்து அவங்களோட ஒப்பீனியன்ஸை சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் வந்து பிளைண்டா அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஆனா இதுவுமே இப்போ பிரச்சனை கிடையாது. அன்னைக்கு என்ன வந்து ஸ்பேஸ் ஹோஸ்ட் பண்ண விடல, என்ன லைவ் போட விடல, என்ன வீடியோஸ் போட விடாம தடுத்து, அதாவது தடுத்துன்னா அப்படியே கையை பிடிச்சி தடுக்கிறது கிடையாது, நம்மள மென்டலி வந்து ஒரு மாதிரி கிண்டல் பண்ணி இது பண்ணி நம்மள போட விடாம ஸ்டாப் பண்றது. அதை பண்ணவங்க இன்னைக்கு வந்து அவங்க எப்படி வந்து வீடியோஸ் போடுறாங்க. அன்னைக்கு நான் ரொம்ப ஆக்டிவா இருக்கும்போது நான் ட்விட்டருக்குள்ளேயே வரமாட்டேன், என் ஐடியே டீஆக்டிவேட் பண்ணிட்டேன், என்கிட்ட ஐடியே இல்லைன்னு சொன்னவங்க இன்னைக்கு எப்படி வந்து இந்த மாதிரி இவ்வளவு பெரிய ஸ்பேஸ் போட முடியும், எப்படி நீங்க ட்விட்டருக்குள்ள வர முடியும்? அதுவுமே எனக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. பட் இங்க எனக்கு வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கிறது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என்னோட ஸ்பேஸ்ல வந்து ஒரு சோஷியல் இன்ஃபுளுசர் ஒரு ரிவ்யூவர் அவர் வந்து பேசுவாரு. ஹீ இஸ் அ பிரதர் டு மீ. என்னுடைய உடன்பிறவா சகோதரர், கூட பிறக்கலையேன்னு தவறி எப்படி சொல்றது, என் கூட பிறந்திருந்தா என் பிரதர் எப்படி இருப்பாங்களோ அதை விட அதிகமாவே ஒரு பிரதரா ஹீ இஸ் தேர் இன் மை லைஃப். நான் அவருக்கு எவ்வளவு மரியாதை தரேன், அவர் எனக்கு எவ்வளவு சிஸ்டரா மரியாதை தராருங்கிறது நல்லா தெரிஞ்சும் எவ்ரி டே வந்து இந்த சோ கால் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சண்டை போடுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, மாக் பண்ணுவாங்க. ஐயோ அவர்கிட்ட போய் பேசுறியா, அவர் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, அவர் ஒரு பொம்பளை பொறுக்கி, அவர் ஒரு விமனைசர், அவர் இப்படி அவர் அப்படி, அவர்கிட்ட எல்லாம் மனுஷன் பேச முடியுமா, அவர் அதை பண்ணுவாரு இதை பண்ணுவாரு அப்படின்னு எவ்ரி டே மாக் பண்ணுவாங்க. அவர் என்னோட நான் வந்து அண்ணான்னு சொல்லிட்டேன், என்னோட பிரதர்னு சொல்லியாச்சு, 1000 டைம் சொல்லியாச்சு. அண்ட் அவர் என்ன சொல்றது, கூட தாங்க பிறக்கல, ஆனாலும் என்ன எனக்கு தெரியும், நான் ஒரு சிஸ்டர் வந்து நல்லா இருக்கணும்னு ஒரு அண்ணா எப்படி நினைப்பாங்களோ அந்த மாதிரிதான் அவர் நினைச்சிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு பர்சனை வந்து நீங்க வந்து 1000 டைம்ஸ் என்கிட்ட தப்பா பேசி மாக் பண்ணி கிண்டல் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி நீ ஏன் அவர்கிட்ட பேசுறேன்னு கொஸ்டின் ரைஸ் பண்ணவங்க இன்னைக்கு அவங்க ஸ்பேஸ்ல வந்து அந்த சோ கால் சோஷியல் இன்ஃபுளுசர் வந்து பேசணும்னு இவங்களே போய் அவரை இன்வைட் பண்ணி அவங்க ஸ்பேஸ்க்கு கூப்பிட்டு அவரை பேச சொல்றீங்களே, எனக்கு நிஜமாவே புரியல வாட் கைண்ட் ஆஃப் பீப்புள் நீங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வந்து ரிவ்யூவர்ஸ் மேல வந்து ஜென்ரல் பப்ளிக்கு ஒரு அவர்ஷன் வரும். லைக் வந்து நீங்க ஒரு சீசன்ல ஒரு கண்டஸ்டன்ட்க்கு சப்போர்ட் பண்ணுவீங்க, அவங்க ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அப்போ உங்களுக்கு பிடிக்காது. அதுக்கு அடுத்த சீசன்ல நீங்க எல்லாரும் ஒரே பர்சனுக்கு சப்போர்ட் பண்ணலாம், உங்களுக்கு பிடிக்கிறதெல்லாம் வேற. நீங்க அவரை ரிவ்யூவரா மட்டும் பார்த்து அவர் ரிவ்யூ பண்ணும்போது நீங்க வந்து அப்போஸ் பண்றீங்க, அதனால உங்களை அவர் பிளாக் பண்றாரு, அவரை நீங்க பிளாக் பண்றீங்க, சண்டை போட்டுக்கிறீங்க, இதெல்லாம் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஆனா வாட் தட் ஹஸ் ஹேப்பன் டு மீ இஸ் தட் சம்திங் இஸ் பர்சனல். எனக்கு கால் வரும்போது அதை வந்து மாக் பண்றது, இவர்கிட்ட போய் நீ பேசுறியான்னு மாக் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டு உங்களுக்கு இன்னைக்கு எந்த விதமான இதுவுமே இல்லாம நீங்க அவரையே கூப்பிட்டு உங்க ஸ்பேஸ்ல பேச சொல்லி அதை வச்சு உங்க ஸ்பேஸ்க்கு வந்து நீங்க பெருசா வந்து மத்த பப்ளிக்க வந்து புல் பண்றது அப்படிங்கிறது
புரியல சார். யார் நீங்கலாம்? எனக்கு நீங்க யாருன்னு தெரியாம இருந்திருக்கலாம். நான் வந்து நல்ல ஃப்ரெண்ட் யாரு? யாரு பொய்யானவங்க? யார் மாஸ்க் போட்டுட்டு வராங்க? அப்படின்னு நான் தெரிஞ்சுக்காம போயிருக்கலாம். எனக்கு வந்து ப்ராப்பரா ஒருத்தர வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாம போயிருக்கலாம். உங்களுக்கு நீங்க யாருன்னு தெரியும். ஒருவேள லாஸ்ட் சீசன்ல உங்களுக்கு ட்விட்டர் யூஸ் பண்ண பிடிக்காம போயிருந்திருக்கலாம். இந்த சீசன்ல ட்விட்டர் பிடிக்கல. நீங்க வந்து பேசலாம். இது எதுவுமே தப்பு கிடையாது. நீங்க எல்லாம் பண்றதெல்லாம் கரெக்ட். அவங்கவங்க லைஃப வாழ்றதுல தப்பே கிடையாது. என்னோட கொஸ்டின் ஒண்ணுதான். எனக்கு நீங்க யாருன்னு தெரியாம போயிருக்கலாம். உங்க மனசாட்சிக்கு நீங்க யாருன்னு தெரியும். இன்னைக்கு நீங்க எப்படி நடந்துப்பீங்க, நாளைக்கு நீங்க எப்படி நடந்துப்பீங்க, நாளான்னைக்கு நீங்க எப்படி நடந்துப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியும். உங்க லைஃப நீங்க இன்னைக்கு எப்படி வாழணும், நாளைக்கு எப்படி வாழணுங்கிறத நீங்க டிசைட் பண்ற மாரி, அடுத்தவங்க டிசைட் பண்ணி ஒரு பாத்ல போயிட்டு இருக்கும்போது, அதை ஏன் வந்து மாக் பண்ணணும்? அதை ஏன் வந்து ஸ்டாப் பண்ணணும்? அது லிட்டரலி என்ன வந்து இந்த அளவுக்கு வந்து ட்ராமாக்குள்ள வந்து கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ்ங்கிறவங்க தள்ளி, இன்னைக்கு நான் வந்து ஒரு இடத்துலயுமே இல்ல. என்ன புஷ் பண்ணிட்டு நீங்க பண்றீங்க. நீங்க அத கூட பண்ணுங்க. ஆனா உங்களுக்குன்னு எந்த விதமான மொராலிட்டியுமே கிடையாதா? தேர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் மொராலிட்டி அப்படிங்கிற ஒண்ணு உங்களுக்கெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, அடுத்தவங்கள வந்து அவங்க லைஃப வாழ விட்டுட்டு நீங்க வாழ்ந்திருக்கலாம். இப்பவும் இங்க நான் யாரோட பேரையும் யூஸ் பண்ணவே இல்ல. பிகாஸ் ஐ அம் நோ மோர் இன்டு ரிலேஷன்ஷிப் வித் எனிஒன். நான் வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பையும் கட் பண்ணிட்டு வெளிய வந்து நான் ஆல் அலோன். அதுதான் நெஜம். அப்படி இருக்கும்போது நான் வந்து இது பண்ணல. பட் பட் என்ன சொல்றது? ரியாலிட்டி என்ன நடந்துட்டு இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நமக்கு உண்மை என்ன நீங்க தெரியும் போது வந்து நிஜமா வந்து ரொம்ப ரொம்ப காயப்படுது. நீங்க என்ன வேணா பண்ணுங்க. நீங்க உங்க ஸ்டாண்ட்ல உங்களோட இத நீங்க பண்ணுங்க. நீங்க வந்து இன்னைக்கு ஒரு வார்த்தை பேசிட்டு, நீங்க நாளைக்கு ஒரு வார்த்தை பேசலாம். இன்னைக்கு ஒரு மாரி நடந்துக்கலாம். நாளைக்கு ஒரு மாதிரி நடந்துக்கலாம். உங்க லைஃப்ல நீங்க என்ன விதமா எப்படி வேணா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ காமிச்சு எப்படி வேணா மாத்தி பண்ணலாம். பட் ப்ளீஸ் டோன்ட் டூ தட் டு அதர்ஸ். அது வந்து மத்தவங்கள எவ்ளோ காயப்படுத்தும் அப்படிங்கறத வந்து ஒரு செகண்டாவது யோசிச்சு பார்க்கணும். ஈஸியா வந்து என்கிட்ட எனக்கு இத்தனைக்கும் எனக்கு வந்து அவரை பத்தி யாராவது ஒருத்தர் என்கிட்ட சின்னதா ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட எனக்கு கோவம் வரும்னு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும். என்ன ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்களுக்கு நல்லாவே தெரியும் அவரை பத்தி ஒரே ஒரு சின்ன ஒரு வார்த்தை பேசினா கூட நான் வந்து வெடிச்சு செதறுவேன் அப்படின்னு. அப்படி இருந்தும் என்கிட்ட எவ்வளோ ஹர்ட் பண்ண முடியுமோ ஹர்ட் பண்ணிட்டு இன்னைக்கு உங்களோட ஒரு எப்படி சொல்றது ஆஹ் அட்டென்ஷனுக்காக நீங்க என்ன வேணா பண்றீங்க அப்படின்னா சீரியஸா கொஞ்சம் கூட நல்லா இல்ல. எனக்கு லாட் ஆஃப் இன்ஜஸ்டிஸ் இந்த பாஸ்ட் 1 இயர்ல வந்து ஹேப்பன். ஆனா நான் என்ன உங்ககிட்ட எல்லாம் கேக்குறேன் அப்படின்னு சொன்னா ப்ளீஸ் டோன்ட் டூ தட் டு அதர்ஸ். அவங்க லைஃப அவங்க வாழ விடுங்க. லிவ் அண்ட் லெட் அதர்ஸ் லிவ்.